தந்தை ஆசைப்பட்ட பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்காக நான் நாடாள மாட்டேன், திருமணம் செய்து கொள்ள மாட்டேன், அரசாணையில் ஏற மாட்டேன், இது என் தாய் கங்காதேவியின் மீது ஆணை அப்படின்னு வானெடுங்க சத்தியம் செய்து கொடுக்கிறாரு. இந்த சத்தியத்தை கேட்டு மனமகிழ்ந்த மீனவ தலைவர் தன்னுடைய மகளை தேவவிரதனின் தந்தைக்கு திருமணம் செய்து வைக்கிறதற்கு சம்மதம் தெரிவிக்கிறாரு. ஆனால் இந்த சத்தியத்தை செய்து கொண்டிருக்கும் போது அங்கே வந்த சாந்தனு இந்த சத்தியத்தை கேட்டு மிகவும் அதிர்ச்சி அடைந்தார். தேவவிரத, அவசரப்பட்டு இப்படி ஒரு சத்தியத்தை செய்து விட்டாயே, என்னுடைய ஆசையை நிறைவேற்றுவது முக்கியமல்ல, உன்னை நான் மகாராஜாவாக பார்க்க வல்லவா நான் ஆசைப்பட்டேன், என்னுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக நீ பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து விட்டாயே அப்படின்னு மிகவும் மனவேதனை அடைகிறாரு சாந்தனு. அதனால் உனக்கு நான் ஒரு வரத்தினை தருகிறேன். எங்கு எப்பொழுது எப்படி நீ சாக வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாயோ அப்பொழுது மட்டுமே உனக்கு மரணம் நிகழும். நீயே மரணத்தை ஏற்றால் மட்டுமே மரணம் உன்னை நெருங்க முடியும். நீ ஆசைப்படாமல் மரணம் உன்னை நெருங்காது. இது நான் உனக்கு தரும் வரமாகும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகனுக்கு சாகா வரத்தை கொடுக்கிறாரு சாந்தனு மகாராஜா. இப்படி ஒரு சத்தியத்தை பார்த்ததும் வானோகத்தில் இருந்து தேவர்கள் அனைவரும் பீஷ்மன் பீஷ்மம் பீஷ்மர் பீஷ்மர் அப்படின்னு சொல்லி சத்தமா வாழ்த்துறாங்க. அது